எல்லாருக்கும் வணக்கம். நான் தனியாக பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த பயணம் என்னுடைய வாழ்வுக்குள்ள நான் ஞாபகம் வைத்து கொண்டிருக்க அளவில் அமைஞ்சது. முக்கியமான முதல் காரணம் சொல்ல விருந்துன்னு தான் சொல்லுவேன். நான் 7 நாள் சாப்பாடு 3 வேளையும் கேட்கல. எனக்கு ரொம்ப பிடித்த அம்சம் விருந்தோம்பல். 7 நாளும் சாப்பிட்ருக்கோம் 3 வேளையும். ஒவ்வொரு வேளையும் வித்தியாசமாக சமையல் செஞ்சு எந்த இதுலையுமே உப்பு காரம் புளிப்பு எதுவும் அதிகம் இல்லாமல் வெளியூர்காரங்க செஞ்சாலும் வீட்டில் செஞ்சதை விட உண்மையாக சொல்கிறேன். நான் வீட்டில் செஞ்சதை விட நான் ருசித்து சாப்பிட்டேன் ஒவ்வொரு வேளையும். அதுக்கு அந்த விருந்தோம்பல் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அவர் நம்ம அசோக் சாருக்கு மிக மிக நன்றி. அடுத்தது அவருடைய அந்த இன்முகம், புன்சிரிப்பு முகம். எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எதுவுமே சமாளித்து கொண்டு நல்ல சிறப்பாக சீரமைச்சு கொடுத்தாரு. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பல பேர் இதில் ஈடுபட்டு இருக்கிறதுனால ஒரு பஸ் ஓட்டுநர், அந்த மற்ற அமைப்பாளர் தம்பிகள், ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கள்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இணைத்து செய்யறதுக்கு ஒரு சிரமமான காரியம். இவர் என்னதான் நல்ல முயற்சி எடுத்தாலும் மற்றவங்க ஒத்துழைப்பு இல்லைனாக்கா அது ஒரு பெரிய தோல்வியில் முடிந்து நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா பீட்டு கொடுத்தார். அடுத்தது இந்த வாரணாசி காசி சொன்ன மாதிரி நல்ல சிட்டியில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் நாங்கள் ஸ்டே பண்ணதுனால we are feeling ஜஸ்ட் நம்ம ஊரில் ஏதோ மயிலாப்பூர்லேயும் டிப்டிகல் நம்ம சுற்றுற மாதிரி தெரு சுற்றிட்டு நாங்கள் சுற்றுறோம். நல்ல தரிசனமெல்லாம் பண்ணோம், ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். ரொம்ப அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அது நல்ல ஒரு அமைப்பு அமைஞ்சது. கங்கா ஆரத்தி ரொம்ப திருப்தியாக பார்த்தோம். அதுக்கு சொல்கிறதுக்கு உண்டு சொல்லியே போகலாம், ஆனால் சொல்கிற வார்த்தைகளே இல்லை. மிக்க நன்றி. நிறைய மக்கள் கேட்டாங்க திருப்பி, சார் நீங்கள் வேறு ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா, வெளிநாட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே மனம் ஈர்த்தது. அதுக்காக அசோக் சார் அவர்களுக்கு நன்றி. அவர் இன்னும் நல்ல நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து இந்த மாதிரி பல சுற்றுலாதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.